அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்துல மே மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். மேலும் வீடியோட எண்டில் நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பதிவை முழுமையாக பாருங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 3வது ராசியாக வரக்கூடியது மிதுனம். மிதுன ராசியுடைய அதிபதி யாருன்னா புதன், புத்தி காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதன் தான் நம்மளுடைய ராசியுடைய அதிபதி. நம்மளுடைய ராசி அதிபதி 1-4க்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் இந்த மாதத்துல நமக்கு லாபஸ்தானத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. உச்ச சூரியனோட இணைஞ்சிருக்காரு. 3ஆம் அதிபதி நமக்கு லாபஸ்தானத்துல உச்ச நிலையில இருக்காரு. மேலும் புதனோட இணைவு இருக்கு. இது புதன் ஆதித்ய யோகத்தை கிரியேட் பண்ணும். ஒரு சிலர் இந்த கன்ஜெக்ஷனை நிபுண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல சூரியனோட இந்த புதன் இணைகிறது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து செவ்வாய் சனி கூட்டணி மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். ஜீவனஸ்தானத்துல செவ்வாயும் சனியும் இணைகிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் நிறைய நல்ல மாற்றங்களை நிதானத்தோட செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து 12ல சுக்கிரன் ஆட்சி. என்னதான் பஞ்சமாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்தாலும் சுக்கிரன் 12இல் மறைந்தாலும் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. 3ஆம் இடத்துல தான் சுக்கிரன் மறையக்கூடாது, 12ஆம் இடத்துல பொதுவா மறையலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு விதிகள்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த மாதத்துல செய்யற செலவுகள் அர்த்தமுள்ள நியாயமுள்ள அற்புதமான சுப செலவுகளாக இருக்கும். எனவே மிதுனத்துக்கு இதுவுமே அட்வான்டேஜ் தான். ஜென்மத்துல குரு பகவான் நம்முடைய ராசியிலேயே குரு இருக்கிறது ஒரு வகையில குற்றம். ஓவரா திங்க் பண்ற அந்த மென்டாலிட்டியை கொடுக்கும். ஆனா இந்த மாதம் உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது, அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 3ஆம் இடத்துல கேது, முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபஜய ஸ்தானத்துல கேது இருக்கிறது ஒரு வகையில அட்வான்டேஜ். தைரிய அபிவிருத்தி உண்டாயிடும். கான்பிடண்டா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது பாகியஸ்தானத்துல ராகு, இது கொஞ்சம் குற்றமாக இருக்கு. இருந்தாலும் குரு பார்வையில அந்த ராகு பகவான் வரதுனால பாதிப்பு மிகையாக இருக்காது. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக நிலைகள். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்க்குற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, சூரியனோட புதன் இணைஞ்சிருக்கிறது. நம்மளுடைய ராசிநாதனோட சூரியன் இணைகிறது, அதுவும் லாபஸ்தானத்துல இணைஞ்சிருக்கிறது. சூரியன் உச்சமா இருக்கிறது ஒரு வகையில அட்வான்டேஜ். இப்போ தலைமை பொறுப்புகள் நிறைய தேடி வரும். சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். முக்கியமான நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த மாதத்துல முயற்சி செய்வீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தொடர்புகள் கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதனால ஆதாயமும் லாபமும் இந்த மாதத்துல கிடைக்கும். தைரிய அபிவிருத்தி உண்டாகும். இப்போ ரொம்ப கான்பிடண்டா மாறிடுவீங்க. நல்ல பேச்சு திறன் வந்துடும். பேச்சால ஆதாயம் வந்துடும். ஏன்னா புதன் பேசுறதுக்குரிய ஒரு கிரகம். இப்ப பயம் இல்லாம பேசுவீங்க, தைரியமா பேசுவீங்க. சொல்ல வர விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணிடுவீங்க. ஆப்போசிட்ல உள்ளவங்கள்ட்ட கரெக்டா கன்வே பண்ணிடுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமையால நிறைய பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் பணிபுரியக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சக ஊழியர்களோட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு உத்தியோகம் பாக்குறீங்கன்னா நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். கோபம் இல்லாம யார் மேலேயும் கோபப்படாம எல்லாரையும் அரவணைத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. மேலும் மேல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறதுனால இந்த மே மாதத்துடைய முதல் 11 நாட்கள் கொஞ்சம் டஃபா இருக்கும். மேல் அதிகாரிகள்லாம் எல்லா ஃபைலும் கரெக்டா இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் வார்னிங் இருக்கு, குறிப்பா அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இருந்தாலும் சனியோட அந்த செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால விவேகத்தோட ஒரு நிதானமும் உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாத்தையும் நிதானமா செயல்படுத்தி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒரு ஒழுக்க முறைகளை கடைபிடிச்சு அதை சரியா செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால கவலை இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில சுமை இருக்கு. வேலையில சுமை இருந்தாலும் அதை சரியா செஞ்சிடுவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியோட புதன் இணைஞ்சிருக்காரு. எனவே இந்த மாதத்துல உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீ மாட்டு பயணிச்சுட்டே இருப்பீங்க. உங்களோட கடமையை சரிவர பண்ணிடுவீங்க. அதே போல டிசிப்ளினுக்கு இந்த மாதத்துல அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. டிசிப்ளினா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா பண்ணிடுவீங்க. எனவே வேலை சார்ந்த வகையில சுமை இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய அத்துணை சாத்தியமும் இந்த மாதத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமா இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் வேலையில இடமாற்றம், பணிமாற்றம் இது சார்ந்த வகையில சில முயற்சிகளை செய்வாங்க. அதுலயும் இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு. சிந்தனை குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு விஷன் நமக்கு கிடைச்சிரும். அதே
போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா உழைக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு உத்தியோகம் பார்த்தாலும் சரி, வாட் எவர் நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலுமே சரி, கொஞ்சம் உழைப்பு அதிகமாகும், அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரமும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். எதையும் சாதிக்கக்கூடிய அந்த பிடிவாத குணம் இந்த மாதத்துல சற்று அதிகமாகும். ஒரு விஷயத்தை தொட்டா அதை முடிக்காம நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன், அதை முடிச்சுட்டு தான் அதை நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணம் இந்த மாதத்துல வந்துடும். நிர்வாக திறமை சற்று அதிகமாகும். எல்லாரையும் வழி நடத்துறது, எல்லாரையும் சமாளிக்கிறது, இது போன்ற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிர்வாகத்திறன் மேலோங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய திறனை பார்த்து உங்களுடைய மேல அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்ட போறாங்க. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. குறிப்பா நம்ம பார்க்கும்போது சீருடை பணியாளர்கள், அதாவது போலீஸ், மிலிட்டரி, இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அபாரமான வெற்றியும் அபாரமான மாற்றமும் உண்டு. அதே மாதிரி இந்த மாதத்துல பொறியியலாளர்கள், அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சில குழப்பங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் 11ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். இந்த சர்ஜன் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய புது புது கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, நிறைய புது புது அனுபவங்கள் கிடைக்கும். அதே போல இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில பணிபுரியறவங்க, அவங்களுக்குமே இந்த மாதம் ஒரு அட்டகாசமான ஒரு மாதமா இருக்கும். இந்த மாதத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன பாத்துக்கணும்னா, மேல அதிகாரிகளால ஒரு சில ஆதாயமும் உண்டு. இருந்தாலும் செவ்வாய் 11ஆம் தேதி நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஏறார். எனவே 11ஆம் தேதிக்கு பிறகு மேல அதிகாரிகளோட எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்க செய்யற ஸ்பீடுக்கு மற்றவங்க அங்க பணிபுரியறவங்க உங்க ஸ்பீடுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தலாம். நீங்க நல்லா ஸ்பீடா இருப்பீங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பீங்க, உங்களோட வேகத்துக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஈடு கொடுக்க முடியாது. அதுல ஒரு சில இடையூறுகளும் ஒரு சில பிரச்சனைகளோ வருத்தங்களோ பக்கத்துல இருக்கிறவங்களோட போறது வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு பார்த்தோன்னாக்கா நிபுண யோகம்னு சொல்லியிருந்தேன், அல்லது அதை புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சூரியன் புதன் இணைவு இருக்கிறதுனால அறிவால வெற்றி உண்டு, நல்ல சிந்தனை வந்துடும், தெளிவான ஒரு புத்தி கூர்மை வந்துடும், கூர்மையான அறிவு கிடைச்சிடும், புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கல்வியில மேல்நிலைக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் அட்டகாசமா இருக்கு, எந்த குறையுமே தெரியல. ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இந்த மாதம் சூப்பரா இருக்கு, நீங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம கல்வியில உயர்நிலை போற மாணவ மாணவிகளுக்கு நல்ல கோர்ஸை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கு. மேலும் நீங்க படித்து முடித்தவர்களாகவே இருந்தாலும் இந்த மாதத்துல புதிய அனுபவங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க, அதுவுமே இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேர் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நம்ம என்ன படிக்கலாம், அடுத்தது நம்மளுடைய அறிவை எப்படி விசாலப்படுத்தலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே போல இந்த டீம் மீட்டிங்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவர்ச்சியா பேசுவாங்க, மற்றவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி நல்லா அழகா பேசிடுவாங்க, சொல்ல வர விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணிடுவாங்க. 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய முயற்சியால முன்னேற்றம் உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்ஃப் எஃபோர்ட்னால நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவர்களால் ஆதாயம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் உண்டு. அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புதனும் அந்த இடத்துல இருக்கிறதுனால கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, கணக்கு வழக்கு பார்க்கறவங்களுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க, நிறைய முன்னேற்றம் உண்டு. கணக்கு டீச்சரா இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம்லாம் அற்புதமா மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். அதே போல இந்த மாதத்துல எழுத்துத்துறை, கமிஷன் சம்பந்தப்பட்ட துறை, தகவல் தொடர்பு துறை, மீடியா ஃபீல்டு, இதுல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை உறுதியா கொடுத்துரும். இந்த துறை மூலமாக இந்த மாதத்துல ஒரு நல்ல வருமானமும் ஒரு சிலருக்கு வர ஆரம்பிக்கும். இந்த துறையில நீங்க ஈடுபட்டிருக்கீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய புதுசா ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை நல்லா எழுதுறதுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. மேலும் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல முதல் 15 நாள்ல பார்த்தோன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய நட்பும் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், இது மூலமாக ஒரு நல்ல லாபமும் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். அதே போல சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய
தொடர்பு கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் கிடைக்கும். அதே போல சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல. செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகள். என்னதான் விரையாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சியாக இருந்தாலும் அந்த விரையாதிபதி பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் நமக்கு பிளே பண்றாரு. எனவே அவர் 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸுரியஸான ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன் மிதுனத்துக்கு கிடைக்க போகுது. நல்ல தூக்கம் வந்துடும். தூக்கத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். தூக்கமே வரல சார் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். உயர்தரமான படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆடம்பர செலவுகள் சற்று அதிகமாகும். இருப்பினும் செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் உறுதியா கொடுத்துரும். வீண் செலவுகள் எதுவுமே இல்ல. செய்யற செலவுகள் எதுவுமே வீணா போகாது. நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த மாதத்துல நகை வாங்குவாங்க, கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. வாகனம் யோகம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மாதத்துல தாராளமா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல வண்டி வாகனங்கள்லாம் அமையும். வீடு கட்டுறதுக்கு செலவு செய்யறது, வீடு வாங்குறது, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, அதுக்கெல்லாம் அந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. 200% நிறைய பேர் இந்த மாதத்துல உடுத்துறதுக்கான துணிமணிகளை எடுப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் ஆச்சும் இந்த மாதத்துல நீங்க எடுப்பீங்க. துணிமணிகள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. நிறைய செலவுகள் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. ஆனா அது எந்த விதத்திலையும் உங்களுக்கு டிராபேக்க கொடுக்காது. செய்யற செலவு ஒரு நியாயமான அர்த்தமுள்ள சுப விரய செலவாக இருக்கும். அதே போல 12ஆம் அதிபதி 12லேயே ஆட்சியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பயணம் உண்டாகும். மே மாதத்துல நிறைய அலைச்சல், பயணம், வெளியிடங்களுக்கு அதிகமா பயணம் பண்றது, வெளியூர்ல போய் தங்குறது, இது போன்ற அமைப்புகள் நிறைய பேருக்கு கிரியேட் ஆகுது. மேலும் வெளிநாடு தொடர்புகளும் கிடைக்கும். வெளிநாடு தொடர்புகள் மூலமாக இந்த மாதத்துல ஆதாயமும் உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக ஆதாயம் ஈட்டுவாங்க. அதே போல இந்த மாதத்துல வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு ஒரு குறுகிய காலத்துக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பஞ்சமாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளை இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக அதிகமான முதலீடுகளை செய்வீங்க. பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் இந்த மாதத்துல காத்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய கல்வி இது சார்ந்த வகையில நிறைய சுபவிரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. எதுவும் அர்த்தமற்ற செலவுகளாக இருக்காது, எல்லாம் சுபவிரய செலவுகளாக தான் இருக்கு. அதே போல ஒரு சிலர் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பணி நிமித்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு ரூபத்துல குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு வெளியிடங்கள்ல பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல ஏற்படலாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் பெருசா பாதிக்கப்படலை. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ சரியாயிடும். அதே போல புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். ஏன் அப்படின்னா குருவுடைய பார்வை பஞ்சமத்துல தான் இருக்கு. பஞ்சமாதிபதி இந்த மாதத்துல முதல் 15 நாட்கள் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பாரு. அப்புறம் நம்மளோட ராசிக்கு பெயர்ச்சியாகி குருவோட இணைஞ்சிருவாரு. ஸோ இது எந்த வகையிலுமே புத்திர பாகியத்தை தடை பண்ற மாதிரிலாம் இல்லை. அதில் நிறைய பேருக்கு குழந்தை இந்த மாதத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புத்திர பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகள் நிறைய பேருக்கு உண்டு. தாராளமா முயற்சி செய்யலாம். திருமண முயற்சிகளை செய்யறதுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கா அப்படின்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு ஜென்மஸ்தானத்துல இருக்காரு. இந்த மாதத்தை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வரும். எனவே திருமண முயற்சிகளை தாராளமா தொடங்குங்க. இந்த மே மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மே மாதத்துல நிறைய பேருக்கு சுப செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல வரன்கள் இந்த மாதத்துல கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். நிறைய பேருக்கு திருமணமும் நடக்கும். இது போன்ற சுபகாரியங்கள், சுபவிரய செலவுகள்லாம் இந்த மாதத்துல சற்று அதிகமா இருக்கு. திருமண முயற்சிக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு அதெல்லாம் இந்த மாதத்துல பரிபூர்ணமாக கிடைக்கும். மன வாழ்க்கையில எதுவும் பெரிய குறையாகவோ பிரச்சனையாகவோ எதுவுமே இல்லை. மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. வாழ்க்கை துணையால ஒரு நிம்மதி, மன நிறைவு இதெல்லாம் டெஃபினட்டா இந்த மாதத்துல கிடைச்சிடும். இந்த மாதத்துல சனியுடைய பார்வை 7ஆம் பாவகத்துல இருந்தாலும் குருவும் 7ஆம் பாவகத்தை பார்த்துடுறாரு. மேலும் இந்த மாதத்துல சுக்கிரன் குரு இணைகிறது
பேசிக்கலி அது குற்றமாக இருந்தாலும் அந்த குருவும் சுக்கிரனும் நமக்கு ஒரு வகையில நல்லது செய்யறதுக்கு கடமைப்பட்டவங்க. அதாவது சுக்கிரன் வந்து நமக்கு பஞ்சமாதிபதி, குரு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 7-10க்கு அதிபதியா வந்துடுறாரு. என்னதான் தேவகுரு அசுரகுரு இணையக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு வகையில சுபகிரகமாக பாவிக்கப்படுது, அதிக ஒளி உடைய கிரகங்களாக பாவிக்கப்படுது. எனவே திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் குறைகள் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாக ஆரம்பிக்கும். மன வாழ்க்கை சார்ந்த வகையில இருக்கக்கூடிய நிம்மதியற்ற சூழ்நிலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால தாயாருடைய தேக நலன்ல சற்று கவனம் எடுத்துக்கணும். அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சற்று கவனமா இருக்கணும். தந்தைக்கு கூட குரு பார்வை இருக்கு. தந்தை ஸ்தானத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வையில அந்த ராகு இருக்கிறதுனால பாதிப்பு பெருசா இல்லை. ஆனா தாயாருடைய தேக நலன், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலதான் சற்று கவனமா இருக்கணும். அதிகமான கருத்து போராட்டம் தாயாரோட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. இந்த மாதத்துல முதல் 11 நாட்கள்ல தாயோட ஏதோ ஒரு ரூபத்துல மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல ஏதாச்சும் ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா செவ்வாய் சனியுடைய பார்வை 4ஆம் பாவகத்துல இருக்கு. எனவே அதுல சற்று நம்ம கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து இந்த மாதத்துல தேக ஆரோக்கியம் சார்ந்து நம்ம பார்க்கும்போது 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் சனியுடைய பார்வையில் இருக்காரு. எனவே இந்த மாதத்துல நிறைய பேருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை வர்றது, பூச்சி அடிக்கிறது, கண் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்கிறது, இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மேலும் ஒரு சிலருக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வந்து இந்த மாதத்துல இந்த சுளுக்கு எடுத்துக்கிறது, தசை பிடிப்பு ஏற்படுறது, கால் பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்பு வர்றது, அதே போல தொடை பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்பு வருது, முட்டியில நம்மளுடைய கணுக்கால் நம்மளுடைய முட்டிகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் சனி கூட்டணி அந்த அளவுக்கு நல்லது இல்லை. நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பையோ அல்லது முட்டியில ஏதாச்சும் அடிபடுறது, காயம் ஏற்படுறது போன்ற அமைப்புகளை கிரியேட் பண்ணலாம். எனவே அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த மாதத்துல பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனை மிதனராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து புதன் வந்து நமக்கு மூளையும் தலையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா வந்துடுறாரு. தலைப்பகுதியை முக்கியமா புதன் தான் நமக்கு குறிப்பாரு. எனவே அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பணம், பொருளாதாரம், நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, லாபத்தை எப்படி அதிகமாக நம்ம பெறுறது, இது போன்ற சிந்தனைகளை சற்று அதிகமாக கொடுக்கும். அதே போல செலவு அப்படிங்கிறது பெண்கள் வழியில சற்று அதிகமான செலவுகளை இந்த மாதத்துல நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா 12ல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால பெண்களுக்கு செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்துல உருவாக வாய்ப்புகள் உண்டு. மேலும் 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறதுனாலையும் மனசு எதுக்குமே திருப்தி அடையாது. மனம் அப்படிங்கிறது எதுக்குமே திருப்தி அடையாது. ஒரு மாதிரி எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ஜென்மகுரு ஓவரா திங்க் பண்ண வைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கலைகள் மேல ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஆன்மீக ஈடுபாடு சற்று அதிகரிக்கும். தியானம் அல்லது ரகசிய கலைகளை கத்துக்கிறதுல ஆர்வம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. தனிமையை நிறைய பேர் விரும்புவாங்க. இந்த மாதத்துல வந்து ஒரு மாதிரி கூட்டா இருக்கிறத விட கொஞ்சம் தனியா இருக்கிறதே நல்லா தான் இருக்கு, யாரிடையும் பேசாம கொஞ்சம் தனிமையில இருக்கிறதே நல்லா தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தனிமையை விரும்புவாங்க நிறைய பேர். இந்த மாதத்துல நல்ல தியான பயிற்சிகளை அதிகமா மேற்கொள்ளுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு சில ஆலய வழிபாடுகள் சொல்றேன், அதையும் இந்த மாதத்துல தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல ஆன்மீக வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா செவ்வாய் சனி கூட்டணி வந்து இந்த மாதத்தோட பிகினிங்ல இருக்கிறதுனால சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தோம்னாக்கா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் குறைய ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே போல இந்த மாதத்துல தேவையில்லாத பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. மற்றவர்கள்ட்ட ஒரு சில ஆலோசனைகளை கேட்டு மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாம அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டு அதை உங்களுக்கு பயனுள்ள மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். முடிந்தவர்கள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா வெண்ணெய் காப்பு செய்து வழிபட்டு வர்றது மிகுந்த நன்மையை கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு கீழ்நிலையில பணிபுரியறவங்க, அதே போல துப்புரவாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதாவது நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு கீழ்நிலையில வேலை செய்யறவங்க, அதே போல இந்த நீங்க பணிபுரிய இடத்த கிளீன் பண்றவங்க, இந்த துப்புரவு பணிகளை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் எதையாச்சும் செய்யலாம்.
அதை செய்து வரும் பொழுது நிச்சயமாக தொழில் உத்தியோகம் மேலும் மன ரீதியாக இருக்கக்கூடிய சோர்வு மந்தம் எல்லாம் சரியாகும். முக்கியமா மன நிம்மதி பெருக ஆரம்பிக்கும். எனவே கொடுத்திருக்க அந்த சிம்பிளான வழிபாடுகள் மேலும் எளிய பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதம் இன்னும் மேன்மை அடைய ஆரம்பிக்கும். ஓவராலா அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கு. மிதுனத்துக்கு இந்த மாதம் ஒரு மாதிரி பரபரப்பா ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். வாழ்த்துக்கள்.